இடைவிடாத இந்த கனமழையில் ஏற்பட்ட பயிர் சேதத்தையும் அதில் இருக்கிற ஈரப்பதத்தையும் பார்க்கறதுக்காக மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பிச்சாங்க. அந்த கண்காணிப்பு குழு வந்து 26, 27, 28 3 தேதி வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்க்குறப்பே சொல்லன்னு ஈரம் இருந்துச்சு. அப்படி நெல்லை எடுத்து பார்க்குறப்பே அவங்க நல்லா உள்ற குத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஒரே ஈரமாக இருந்துச்சு. காவிரி படுகை பூராமல் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தாங்க. இவ்வளவையும் பார்த்துட்டு இந்த குழு போய் அறிக்கை 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து வார்தா புயல் வந்துச்சு, நெவர் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, மத்திய அரசு ஒரு குழு அனுப்ப வேண்டியது. அங்கேருந்து வந்து பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு பழைய சோறு, இட்லி, இடியாப்பம் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கா. இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. நாங்கள் கேட்குறது, நாங்கள் வர்றவங்களெல்லாம் வரவேற்று கொண்டு போகிறோம். எல்லா மொழியிலையும், ஹிந்தியிலேருந்து எல்லாத்துலேயும் விலைக்கு சொல்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது பூந்தி காராச்சை வாங்கி கொடுக்குறோம். அப்போ அதுக்கு கூட நீங்கள் கணக்கு எங்களுக்கு கொடுக்கலையே சாமி. மத்திய அரசு குழுங்கிறதுக்கு தொடர்ந்து வர்றது எதுக்கு வர்றீங்க? நீங்கள் ஆகாய விமானத்தில் பறந்து வர்றீங்க. இந்த அறிக்கை எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவ்வளோ லேட் ஆகுதா? நீங்கள் கொடுத்து தான் என்ன, நம்ம கொடுக்காட்டி தான் என்னால் விவசாயி செத்த பிறகு இந்த அடுத்த இந்த மழை வரப்போகுது. எதுக்கு இந்த குழு வருது? ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது, தொடர்ந்து வஞ்சிக்குது. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்.